உளுந்தூர்பேட்டை தொகுதி உளுந்தூர்பேட்டை நகராட்சிக்குட்பட்ட 24 வார்டுகளில் அதிமுக வேட்பாளர் ரா. குமரகுரு அவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சிக்குட்பட்ட 12வது வார்டில் அதிமுக வேட்பாளர் ரா. குமரகுரு பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது நீர்பிடிப்பு பகுதிகளில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் 50 ஆண்டுகளாக வசித்து வருவதாகவும், தற்போது அந்த இடத்தை காலி செய்ய அரசு நோட்டீஸ் வழங்கியுள்ளதாகவும் மக்கள் வேட்பாளரிடம் கோரிக்கை வைத்தனர். தங்களுக்கு பாதுகாப்பான மாற்று இடம் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இதனை கேட்ட வேட்பாளர் குமரகுரு, தேர்தலில் வெற்றி பெற்றால் சம்பந்தப்பட்ட இடத்தை அதிகாரிகளுடன் ஆய்வு செய்து நீர்பிடிப்பு பகுதியை தவிர்த்து மேட்டு பகுதிகளில் வசிக்கும் குடும்பங்களுக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, சுயதொழில் உதவித்தொகை, ஆட்டோ வழங்குவதற்கான அரசு உதவி, சிறு வியாபாரிகளுக்கு கடன் வசதி ஆகியவை ஏற்படுத்தி தரப்படும் என்றும் அவர் கூறினார். அத்துடன் தாலிக்கு தங்கம் திட்டம் மீண்டும் கொண்டு வரப்படும் என்றும், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி செய்து தரப்படும் என்றும் வாக்குறுதி அளித்து வாக்கு சேகரித்தார். சொல்லி அதுக்கு நேரடியாக ஒரு கமிட்டி போட்டு, உளுந்தூர்பேட்டை மட்டும் கிடையாது, நிறைய ஊர்ல நீர்பிடிப்பு பண்ணி போட்டுருந்தாங்க. அது மேற்பகுதி மோடு பகுதி தான். அந்த மோடு பகுதி போகும்போது ரிக்கார்டில் இருக்கும்போது நீர்பிடிப்பு பகுதியில் போடும்போது அதை எங்கேயும் வீடு கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கட்டாயமாக 100% 12வது வார்டு பகுதியில் இருக்கின்ற அந்த 300 குடும்பத்திற்கும் நான் பட்டா வாங்கி கொடுப்பதற்கு கட்டாயமாக நடவடிக்கை எடுப்பேன் என்ற உத்தரவு சொல்றேன். முதலமைச்சர் நேரடியாக சொல்லி உட்கார்ந்து அது நேரடியாக வந்து அந்த களத்தை ஆய்வு செய்து அது நீர்பிடிப்பு பகுதியா இல்லையா என்பதை ஆய்வு செய்து அதனால் எந்த பாதிப்பும் இல்லை, அந்த மக்களுக்கு பட்டா கொடுக்கலாம் என்பதை தனியாக சட்டசபையிலே வைத்து தீர்மானம் நிறைவேற்றி அந்த வகை மாற்றத்தை செய்து அந்த இடத்தெல்லாம் மாற்றி அந்த நீர்பிடிப்பு பகுதி என்பதை மாற்றி மேலும் மேட்டு பகுதி என்பதை பட்டாயமாக அதை சிஆர்ஐ சொல்லி மாற்றி கட்டாயமாக உங்களுக்கு அந்த பணியை செய்து கொடுப்பேன் என்று உத்தரவு சொல்லி, இது போன்று தமிழ்நாடு முழுக்க இவ்வளவு இருக்கு, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிறதான் எனது இது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆறாக்குப்பம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பதி கோயில் பக்கத்தில் 7 ஏக்கர் நல்லா இருக்கு. அந்த 7 ஏக்கர் பார்த்தீங்கன்னா பூரா போட்டு பகுதி, அது நீர்பிடிப்பு போட்டான். இல்லைன்னா அங்கே என்ன பண்ணலாம், இப்போ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டலாம், 7 ஏக்கர் கட்டலாம், செய்ய போகிறோம். இப்போ அந்த 6வது போகுது இல்லையா, அந்த இடத்துல கட்ட போகிறோம். 6வது திருப்பூர் பக்கத்தில் இடம் 7 ஏக்கர் இருக்கு. அந்த 7 ஏக்கரில் தான் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கொண்டு வர போகிறேன். அதே போன்று அங்கே கூட்டுரோட்டில் தான் வேளாண் கல்லூரி கொண்டு வர போகிறேன். ரெண்டையும் நம்ம உளுந்தூர்பேட்டையிலேயே 2 வேளாண் கல்லூரியும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையும் கட்டாயம் முதல் பட்ஜெட்ல, எங்க பட்ஜெட்ல ஆட்சிக்கு வந்த முதல் பட்ஜெட் அறிவிப்பு எது வரும், உளுந்தூர்பேட்டை தான் வரும். ஆட்சிக்கு வந்த முதல் பட்ஜெட் அறிவிப்புல உளுந்தூர்பேட்டை 2ம் அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையும் வேளாண் கல்லூரியும் வரும். அதே மாதிரி உளுந்தூர்பேட்டை நகரத்துக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறதோ முழுமையாக நிறைவேற்றி தமிழ்நாட்டில் நம்பர் 1 நகராட்சி உளுந்தூர்பேட்டை என்பதை நான் ஏற்றி முடித்திருப்பேன் என்பதை சொல்லிக்கொண்டு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். 12வது இருக்கிற பகுதியில் இருக்கிற தாய்மார்கள், நான் நேரடியாக உட்காந்து முதலமைச்சர் சொல்லி அதிகாரி கூப்பிட்டு சக அதிகாரி கூப்பிட்டு வந்து இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு அதுக்கு 100% தீர்வு கண்டு உங்களுக்கு அதை முடித்து கொடுத்து பட்டா வழங்குவேன் என்பதை நான் சொல்லிக்கிற கடமைப்படுகிறேன். சர்க்கார் ஜாகா இருந்தது பார்த்தீங்களா, சர்க்கார் ஜாகா பட்டா இருந்தது இங்க உளுந்தூர்பேட்டில், அது பூரா பட்டா தர முடியல. அதை நான் தான் முடி கட்டினேன். அது மாடையா சொன்னாங்க. அது உட்காந்து முடிச்சு சர்க்கார் ஜாகா மாற்றி பட்டா கொடுத்து ஆட்சி முடியும் போது அதை 200 பேருக்கு பட்டா கொடுத்தேன். அதை செய்தி கொடுத்து நான் தான் பண்ணி கொடுத்தேன். முடிவே இல்லை. எத்தனை வருஷமா, 50 ஆண்டு காலமா பட்டா விற்க முடியாது, வாங்க முடியாது, அப்படிதான் இருந்தது. அந்த சர்க்கார் மாற்றி கொடுத்தது நான் தான் பண்ணி கொடுத்தேன். அதே மாதிரி இதையும் நான் பண்ணி கொடுப்பேன் உத்தரவு சொல்றேன். நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். குமரகுரு வருவான், வந்து குமரகுரு உங்களுக்கு பட்டா கொடுப்பான், கட்டாயம் செஞ்சு கொடுப்பான் என்பதை அன்போடு செய்து கடமைப்படுகிறேன். ஆகவே மற்றவங்க சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. என்னை பொறுத்த மட்டில் நேரடியாக முதல்வர் சொல்லி களப்பணி செய்து முதல்வர்கிட்ட சொல்லி இதெல்லாம் விளக்கமாக எடுத்து சொல்லி துறை அதிகாரிகள் உயரதிகாரிகள் வர சொல்லி செக்ரட்டரி வர சொல்லி நேரடியாக பார்த்து அதுக்கான முடிவை கண்டு உங்களுக்கு நல்ல முடிவாக எடுத்து பட்டா கொடுப்பேன் உத்தரவாதத்தை கட்டாயம் செய்கிறேன் என்று சொல்கிறேன். ரஞ்சித்து கவலைப்படாத பண்ணி கொடுத்துறேன். தினேஷ் கவலைப்படாத ஒரு கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கிறார் என்பதை நான் சொல்லிக் கொள்ள நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.